உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சி. சனி பகவான் ஆப்பட்டது இப்போ சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சியாக போறாரு மே 1. அப்ப அந்த சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது கும்பத்தில் இருக்கிறாரு. அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது, நட்சத்திர பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கிறாரு. அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்போ குருவை போல் செயல்படுவார் அப்படிங்கிறதா இந்த பதிவினுடைய முக்கியமான கருத்து. அப்ப அந்த குரு எங்க இருக்கிறாருன்னா, ரிஷப ராசியில ஜென்மத்திலே இருக்கிறார். அப்ப அந்த ஜென்மத்திலே இருந்தால் வனவாசம் போகணும், தொழில் கெடும், பேர் கெடும், இப்படின்னு ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த ஜென்மத்துல குரு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இடமாற்றங்கள் உருவாகும். அப்போ தொழில் ரூபத்துல அவங்களுக்கு டிரான்ஸ்பர் நடக்கும். ரெண்டாவது அவங்க தொழிலுக்கோசரம் வேற இடம் மாறி போவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்குமோ இல்லையோ, அவங்க வனவாசம் போறதோ இல்ல தொழிலை கெடுத்துக்கிட்டு போறதோ அது மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது. அந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குரு பகவானுடைய சிறப்பு பார்வை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கஷ்டத்துல இருந்து அந்த கஷ்டம் நம்மளுக்கு தீருமா தீராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இதுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 12 வருட காலங்கள் நீங்க பட்ட கஷ்டம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகள் இருந்து அந்த திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காமல், உதாரணமா சொல்ல போனா இந்த ரிஷபராசிக்காரங்களாப்பட்டது கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு இருக்கும், மருத்துவத்துறையிலும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், சொந்த தொழில் செய்யறதுல நல்ல ஆர்வமா இருப்பாங்க. அப்ப அந்த கலை தொழில பாடலாசிரியராக இருப்பாங்க, கதாசிரியராக இருப்பாங்க. இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு படத்தை தயாரிக்கலாம், ஒரு படத்துல நடிக்கலாம். இவ்வளவு திறமைகள் வைத்திருந்தும் அதற்கு ஒரு நல்ல நேர காலங்கள் வராதா? அவ்வளவு திறமைகள் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல், ஒரு படத்துல நடிச்சு ஹிட் ஆகாமலும், ஒரு படத்துக்கு கதை எழுதி அந்த கதையும் ஃபேமஸ் ஆகாமலும் இன்னைக்கு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப பார்க்க போனா அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது. இந்த வாய்ப்பு மூலியமாக நீங்க இதுவரைக்கும் யாருன்னே தெரியாம இருந்தவங்க இந்த உலகத்துக்கு நீங்க தெரிய போறீங்க. இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு முக்கியமாக இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் காட்ட போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்றேன். அது போக ஒரு தொழிலே நடத்திட்டு இருக்கிறீங்க, அந்த தொழில நீங்க டெவலப் ஆகல, அந்த தொழில நல்ல நிலைமைக்கு வரல அப்படின்னா, அந்த தொழிலையுமே இன்னைக்கு 50 பேர் 100 பேர் 1000 பேர் உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழில், அந்த உங்களை நாடி அவர்கள் வரக்கூடிய அளவுக்கு அந்த தொழில் ஃபேமஸ் ஆகும். இப்போ மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, அந்த மருத்துவத்திலையும் நீங்க நம்பர் 1 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது கெட்டு போவதற்குண்டான வழி இல்லை. இந்த காலகட்டத்திலிருந்து அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த சனி பகவானும் குருடைய நட்சத்திரத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்படின்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற வேதனை நிறைய பேருக்கு இருக்குது. 3 வருஷமா 5 வருஷமா 7 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ரிஷபராசியில பிறந்த ஆண் பெண் எல்லாத்துக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லையே
அப்படிங்கிற கவலை தீரப்போகிறது. மருத்துவ ரீதியிலேயோ இயற்கையாகவோ கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தரிக்கும். கண்டிப்பாக நீங்க அம்மா ஆக போறீங்க, நீங்க அப்பா ஆக போறீங்க. உங்களை நினைச்சு உங்களுடைய பெத்தவங்கள் சந்தோஷப்பட போறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அதெல்லாமே இருந்தும் நிம்மதி இல்லாமல் ஒரு மழலை செல்வத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் முடியலையே அப்படிங்கிற வேதனையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே அந்த வேதனை தீரப்போகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியங்கிறது இந்த பீரியட்ல கிடைத்தே தீரும், இது உறுதி. இது போக பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அயல் நாட்டுல வேலை வாய்ப்பு. நிறைய பேர் பார்க்க போனா அயல் நாட்டுல போய் இன்னைக்கு வேலை செஞ்சு அதன் மூலியமாக அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயமே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு இங்க அனுப்புனாலும் கடன் தான் மிச்சமா இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நல்லது நடக்கல. அதே சமயத்துல ரிஷபராசியில பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் நேசிச்சாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் எல்லாத்தையும் நேசிச்சிருந்தா கூட, அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருந்தா கூட இங்க கடன் தான் மிச்சமாச்சு. இது போக அதே வெளிநாட்டுல உள்ளவங்களும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தலையெடுத்து அவங்க சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களா? கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரல. கடந்த 3 வருட காலங்களாகவே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தொழிலையும் எவ்வளவோ புது புது ஐடியாக்கள் இருந்தும், நல்ல தொழில திறமைசாலிகளாக இருந்தும் அந்த தொழில முன்னுக்கு வர முடியல. குடும்ப ரீதியான கஷ்டங்கள், இவ்வளவு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. கண்டிப்பா நீங்க நல்லா இருக்க போறீங்க. இதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப ரிஷபராசியில அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரப்போகுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது, குடும்பத்துல ஒற்றுமையாக சந்தோஷமாக மன திருப்தியாக வாழ வேண்டிய நேர காலங்கள் வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஏகதேசமாக ரிஷபராசியில பிறந்தவங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களுக்கு நல்ல பலன் அந்த குரு பகவானால கிடைக்குது, அந்த சனி பகவானால கிடைக்குது, இந்த நட்சத்திர பயிற்சியால கிடைக்குது. இப்படி கிடைக்கிறதுனால நீங்க ஒரு வெற்றி கழிப்பில் அந்த சந்தோஷத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு மனிதனை வழி நடத்தக்கூடியது, ஒரு மனிதனுடைய விதியை நிர்ணயம் பண்ணக்கூடியது. உயர்வதற்கும் தாழ்வதற்கும் அந்த தசாபுத்திகள் தான் முக்கியம். அந்த தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா, நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாண்ட உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.